எல்லோரும் ஓல்ட் கப்புள்ஸ் வராங்க, குழந்தைங்க வராங்க. இதை பார்க்கணுன்னே நிறையா பேர் ஈகராக வராங்க. ஹாப்பியாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Steny Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. Daily எனக்கு இந்த constipation problem. உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த Lion Date Syrup தினமும் 2 ஸ்பூன். நல்லா தான் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கிறோம். நல்லா தான் இருக்கு. அந்த மயில் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அப்புறம் crocodile மாதிரி ஒன்று இருந்தது, அதெல்லாம் ஃப்ளவரில் போட்டிருக்கிறதுல நல்லா இருக்கு. காஸ்ட்டு தான் என்ட்ரி டிக்கெட்டு தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 200 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. அது கம்மி பண்ணும், ஒரு ஆளுக்கு 200 ரூபா. அதுதான் இது. மற்றபடி நல்லா தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் நல்லா தான் பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வாத்து அழகாக இது பண்ணியிருந்தாங்க. ட்ரெயின் அதெல்லாம் அழகாக இருந்தது. பார்த்தது கிடையாது. ஃபோனு இது யூடியூப்பில் பார்க்குறதா சேம் அதே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. ஹாய், என் பேர் குங்குமத்திலகவதி. இங்கே வந்து நியூஸில் காலையில் தான் பார்த்தேன், செம்மொழி பூங்காவில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் ஷோ போடுறாங்கன்னு. ரொம்ப லைவ்லியாக இருக்குது. இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு அந்த கிளாக்கு தான். அதுவும் நம்ம இப்போ ரன்னிங் டைம்லேயே செட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ குழந்தைங்கள லீவுக்கு கூட்டிகிட்டு நான் வந்திருக்கேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷோ பார்க்குறேன். ரொம்ப லைவ்லியாக, கண்ணுக்கே ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக காமாக ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த ஹார்ட்ஸ் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து கோர்வையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். எல்லோரும் ஓல்ட் கப்புள்ஸ் வராங்க, குழந்தைங்க வராங்க. இதை பார்க்கணுன்னே நிறையா பேர் ஈகராக வராங்க. ஹாப்பியாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. மைனஸ்ன்னு பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ கவர்மெண்ட் வந்து எல்லா பப்ளிக்காக ஒரு அவங்களுக்கு ஒரு என்ரிச்மெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதை என்கரேஜ் பண்ணி கவர்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணலாம்ல. ஸோ ஃப்ளவர் ஷோ இனிமேல் தான் நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் டுடே நான் வந்து இன்றைக்கி தான் வந்து இன்ஸ்டாவில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ இருக்குது அப்படின்றத ஸ்க்ரோல் பண்ணுறப்ப பார்த்தேன். லாஸ்ட் இயரே நடந்திருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நான் வரவே இல்லை. இன்றைக்கு நான் என்ட்ரி ஆகிறப்பே இட் இஸ் ரியலி கிரேட். ரொம்ப செம்மையாக இருக்குது. நான் நடுவில் ஒரு தடவை வந்திருக்கேன், இங்கே பெரிய மெயின்டெனன்ஸ் பார்த்ததில்ல. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே. இன்னும் ஸ்டில் நாட் கம்ப்ளீட் பண்ணலை. ஃப்ளவர் ஷோ வந்து 6 o'clock அப்படி சொல்லியிருக்காங்க. மேபி வெயிட் பண்ணி நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லாமே அந்த பீகாக்காக இருக்கட்டும், ஸ்வான், அந்த மாதிரி அதிலெல்லாம் வந்து பயங்கரமாக அந்த ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் வந்து ரொம்ப அழகாக அது அந்த க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வெரி பியூட்டிஃபுல். இங்கே பார்க்குறப்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த நம்ம சென்னையில் வந்து இப்படிலாம் அழகாக பண்ணுறாங்களே அப்படின்றது. ரேட் காஸ்ட் வைஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து வாங்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கே 100ன்றது மட்டும்தான். மற்றபடி ரியலி வர்த்தபிள் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா, அதாவது கலைஞர் சார்பாக திறந்து வைக்கப்பட்ட செம்மொழி பூங்காவில் இருக்கோம். நான் வந்து ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் மாதவரம் பால் பண்ணி தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் காலேஜ்லேருந்து வரேன். எங்கள் கவர்மெண்ட் காலேஜ் தான். நாங்கள் ஜூனியரும் சீனியரும் சேர்ந்து ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச ஒர்க்கு டக்குன்னு பண்ணி கொடுத்தோம். எங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து பட்டர்ஃப்ளையும்
ஸ்ட்ரக்சர் வந்து பட்டர்ஃப்ளை கொடுத்தாங்க, கிளாக்கு பட்டர்ஃப்ளைலாம் கொடுத்தாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கிளாக்கு ஃப்ளவர்லாம் கிரைசாந்தியம் போட்டோம், பெகோனியா போட்டோம், அப்புறம் செலனேஷியா எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அட்ராக்டிவான கலர்ஸாக ஃப்ளவர்ஸ் போட்டோம். இது செஞ்சு முடிக்கிறதுக்கே 4 to 5 days ஆச்சு. க்ரியேட்டிவாக பியூட்டிஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆச்சு. நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா என்ஜாய் பண்ணோம்ப்பா. என்ன காலையில் என்ன ஒரு 11 மணிக்கு வந்தோம் ஆனந்தி. எத்தனை மணிக்கு வந்தோம்? 11 மணிலேருந்து இருக்கோம். ஒரு வேர்க்கலை கொள்ளலை, நல்லா ஜாலியாக இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குப்பா, நல்லா என்ஜாய் பண்ணுறோம்ப்பா. எல்லாமே பிடிச்சிருக்குப்பா, எல்லாமே பிடிச்சிருக்குப்பா. ஆமாப்பா, அந்த பேபி டாலா அதுதான்ப்பா. எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமாக நான் வந்திருக்கேன். இங்கே தான் என் வீடு பக்கம் தான், அதனால் நான் டெய்லியுமே இவ்வளோ நாள் நடக்குதோ அப்போல்லாம் வந்து நான் யூஸ்வலாக வந்து பார்ப்பேன். ஃபுட் கோர்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இதில் இன்னோவேட்டிவாக இருந்ததுல அந்த எலிஃபண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளாக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஊட்டியில் போய் லவ் போயிருக்கோம். அது ஆமாம், இந்த வயசில் எங்களுக்கு இது பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம் வருது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த அனிமல்ஸு, பேர்ட்ஸு, அந்த ட்ரெயின் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த எலிஃபண்ட் இன்னும் பாதி பார்த்துருக்கோம், இன்னும் பாதி பார்க்கணும். எங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. ஊட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ அதுதான் நான் நினைக்கிறேன், எல்லாமே பேர் தெரியல. என் டாக்டர்கிட்ட காட்டும்போது இப்போ சொன்னாங்க அதில் பேர் எழுதியிருக்காமா, அது எல்லா பேரும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு இங்கே எந்தமே பேர் இல்லை, தெரியல. அது எனக்கு அந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பெரிய பொண்ணு கேட்டால் இதில் ஏதாவது சேல் பண்ணால் எனக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு வேறு சொல்லியிருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் ஃப்ளவர் தோட்டம்லாம் வச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், கார்டன் இது மெயின்டைன் பண்ணுறது அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃப்ளவர்ஸு புது புது ஃப்ளவர்லாம் ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ளவரு அவளுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். ரொம்ப சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது நினச்சி கூட பார்க்கல, இவ்வளவு பெரிய இடம் இதில் இருக்குது. இந்த இடத்துல போய் வந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது இவ்வளோ நாளாக. ஸோ பார்த்தோன்னா ரொம்ப என்ன மெமரிஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் வயசாகிட்டு அவர் கொஞ்சம் மறந்து இல்லை. ரொம்ப வருஷம் டெல்லியில் 50 வருஷம் இருந்துட்டு வந்திருக்கோம். ஆமாம், எங்கள் விண்டரில் எனக்கு இதுதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹார்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது மூவிலஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு. இன்றைக்கி குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஆமாம், இதுதான் வந்துட்டு இது இந்த மாதிரி இருந்தால் அப்பப்போ ஏதாவது கண்காட்சி போட்டால் குழந்தைங்களுக்கு யூஸாக இருக்கும். சும்மா வந்துட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ குழந்தைங்களுக்கு என்ன கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்க, நல்லாயிருக்கு, எல்லாமே ஓகே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யானைலாம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பார்த்தா நாங்கள் வந்த டைம் மதியம் தான், ஆனால் மதியம் இருக்க வேண்டிய வெயில் கூட எங்களுக்கு தெரியல. ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது, ரொம்ப இனிமையாக இருந்தது கண்ணுக்கும் மனசுக்கும். ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவனுக்கு இந்த என்விரான்மெண்ட், ஒரு சிட்டிக்கு நடுவில் ஊட்டியே இங்கே கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. எலிஃபண்ட்ஸ் ரொம்ப அழகாக வேலைப்பாடு பண்ணியிருந்தாங்க. குட்டியிலேருந்து மீடியம் சைஸ் அது இருந்தது. அப்புறம் ஐஸ்கிரீம், பட்டர்ஃப்ளை, ஜைஜாண்டிகா, இப்போ நம்ம சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் பார்த்துருப்போம். நமக்கும் மீறி ஒரு பெரிய பிக்சர் பார்க்கும்போது நம்மளால் இமேஜினே பண்ணிக்க முடியும். ரொம்ப அழகாக இருந்தது.
எப்படி இருக்கு உங்களுக்கு? இது ரொம்ப புதுசாக இருக்குன்னு எனக்கு புதுசாக இருக்குது. நம்ம சென்னையில் இது வந்து 4th நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும் நான் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக நல்லா இருக்குது. அதுவும் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்லேயும் நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் பார்க்குறோம்ல இங்கே எலிஃபென்ட், அதுவே சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்க்கும் நிறையா ஸ்பேஸ்லாம் விட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. எனக்கும் ரொம்ப பார்க்க பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி எலிஃபென்ட் மாதிரி வேறு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருக்கு? வரும்போது கொக்கு பார்த்தேன். ஸோ அந்த கப் அண்ட் சாசஸ் மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்லலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் அந்த நமக்கு அந்த ஃப்ரேம் மாதிரி போட்டிருக்காங்களே, அதில் அம்பர்லா அதுலேயும் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம். ஸோ ஒவ்வொரு தடவை வந்து நம்மளாம் எதுக்கு வருவோம், ஃபோட்டோ எடுக்க தான் வருவோம். ப்ளஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுனால நம்மளுடைய மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது நமக்கு. இங்கே பார்த்த ஃப்ளார்லேயே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த ஃப்ளாரோட பேரே புதுசாக இருக்குது அப்படின்னா நான் இன்னும் அந்தளவு டீட்டெயிலெலாம் போகலை. பட் நான் நிறைய ஃப்ளவர்ஸை நான் பார்த்துருக்கேன், நான் வீட்லேயும் வளர்த்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் பாதி ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் வந்து பெங்களூரில் ஸோ அந்த எக்ஸிபிஷன்லாம் போய் பார்த்தது உண்டு. அதுவும் இல்லாமல் ஊட்டியில் பார்த்தது உண்டு. அதுவும் நம்ம இப்போ சென்னையில் பார்க்குறோம், அது இந்த கிளைமேட்டில் பார்க்குறோன்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே குளுமையாக இருக்குது. டிக்கெட் ரேட்டு 150 சொல்லியிருந்தாங்க, பட் 200 வருது. அதை வந்து ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். நான் ஹேண்டிகேப்புன்றதால எனக்கு என்ட்ரி ஃப்ரீன்ட்டாங்க. பட் வீல் சேரோ இல்லை அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. ஆமாம், நடக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கொடைக்கானலில் ஊட்டியில் இருக்க ஃபீல் இருக்குது.